வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நெறைய பேர் வந்து இமெயில்ல வந்து மெசேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம டெஸ்ட் சீரியஸ்க்கு. ஸோ நம்ம டெஸ்ட் சீரியஸ்க்கு வந்துட்டு ஆல்ரெடி ஃபீ பே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டோம். தென் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஸோ ஃபோன் நம்பர் நம்மளுடைய எஸ்எஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் 8940787647. இது அகாடமியோட நம்பர். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இல்லை எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் வாட்ஸ்அப் ஒன்லி, ஃபோன் கால் இல்லை. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். இந்த ஷெடியூல் வந்து நான் யூடியூப்ல எல்லாத்துக்குமே சொல்கிறேன். மேபி ஃபாலோ பண்ணுறவங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டெஸ்ட் சீரிஸில் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன்னா டெஸ்ட் சீரிஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 3000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம போடுவோம். அந்த கொஸ்டின்ஸில் வந்துட்டு தனியாக டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், யூஜிசி நெட்டோட இது, டிஎன் செட்டோட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமிலேருந்து கொடுக்குற டெஸ்டஸ்மே தனியாக இருக்கும். ஸோ ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அக்டோபர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10 டேஸ் ஃபுல்லும் ரிவிஷன்ஸ் தான் நமக்கு போயிட்டுருக்கும். இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு, ஷார்ட்கட்ஸ், ரிவிஷன்ஸ் இதாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் நேம் என்ன, நீங்கள் படிச்சிருக்கீங்க, என்ன குவாலிஃபிகேஷன், தென் வந்து எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் இமெயில் வந்துட்டு எங்களுக்கு மேம் உங்களுக்கு போட்டேன் பட் ரீச் ஆகலை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்துட்டு சொன்னதுனால ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபீஸ் பே பண்ணவங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 50 ஆனது 25 மெம்பர்ஸாக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் மாறிச்சு. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு ஆல்ரெடி ஃபில் ஆக போகிறாங்க. நீங்கள் சீக்கிரமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீ அமௌண்ட் அதே ஃபீ அமௌண்ட்லேயே நாங்கள் வச்சுருப்போம். ஒரு குரூப்புக்கு வந்து 10 to 15 மெம்பர்ஸாக வாட்ஸ்அப்லேயே பிரிச்சிருக்கோம். ஸோ உங்கள் கம்யூனிட்டிலேயே உங்களை ஆட் பண்ணிடுவோம். மொத்தமாக வந்துட்டு சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்குலாம் ஆட் பண்ணிடுவோம். ஷெடியூல் வந்துட்டு ஃபீ பே பண்ணவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஷெடியூல் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதை டெஸ்ட்டு வந்து படிச்சுக்கோங்க. நாங்கள் டெஸ்ட் அதுலேருந்து போடுவோம். ஓகேங்களா? பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம். இல்லை லிங்க்கு சென்ட் பண்ணால் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்னு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பென்சிலில் கூட பிரிண்ட் பண்ணி பென்சிலில் ரவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த கொஸ்டின்ஸ் நம்ம எவ்வளோ அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு பிடிஎஃப் இதுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 2 பிரிச்சுட்டேங்க. தமிழில் போடல, ஏன்னா தமிழில் ஆங்கிலத்தில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது வரலாற்று பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ்னால். அதனால் தமிழில் போடலங்க. தமிழில் சொல்லும் போது தமிழ்லேயே சொல்லிடுறேன். ஓகேங்களா? முதல் யூனிட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. 50 கொஸ்டின் எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதாவது இலக்கிய வரலாறு சான்றுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து மௌரியன் எம்பையர் வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம 50 கொஷின்ஸ் தருவோம். மொத்தமாக பர் யூனிட்டுக்கு 100 கொஷின் சொல்லிடணுமா? நெக்ஸ்ட்டு சுங்காஸ்லேருந்து ராஷ்டிரகூடாஸ் அதுலேருந்து மிக்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதில் 50 கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் அரப் இன்வேஷன் ஆஃப் சிந்துலேருந்து டெல்லி சுல்தானியம் வர. ஓகேங்களா? எப்போ வந்து சிந்து வந்து அரப் வந்து படையெடுத்தார்கள், அவங்களுடைய அந்த தாகியில் வருவாங்க பார்த்தீங்கன்னா 712 படையெடுக்கிறது அந்த இது. நெக்ஸ்ட்டு அது கூட ப்ளஸ் என்னென்ன வரும் பார்த்தீங்களா, முகமது கஸ்னி, முகமது பின் இவர் காசிம் இவங்களாம் வருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. தென் வந்துட்டு சிந்து இன்வேஷன் வந்து முடிச்சதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம் வரைக்கும் அந்த டாபிக் உங்களுக்கு வந்துட்டு கையிலே வந்துட்டு சிலபஸ் காப்பி இருக்கும். ஆனால் உங்களுக்கு சிலபஸ் வந்துட்டு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப்லேயே. ஸோ அந்த சிலபஸை வச்சுக்கோங்க. கையில் சிலபஸும் ஓஎம்ஆர் ஷீட்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச டைம் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் யூனிட் தேர்ட் டெஸ்ட் நம்பர் 3 டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் அரப் இன்வேஷன் ஆஃப் சிந்துலேருந்து டெல்லி சுல்தானியம் வரைக்கும் 3ஆம் தேதி. டெஸ்ட்டு 4 வந்து யூனிட் 2ல் விஜயநகர்லேருந்து பக்தி மூமெண்ட் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ விஜயநகர்னா அதுக்குள்ளேயே வந்துட்டு விஜயநகரில் கிருஷ்ணதேவராயிலேருந்து அந்த டைனசிட்டி, சால்வோ டைனசிட்டி, துளுவ டைனசிட்டி இது எல்லாமே நீங்கள் வரும். அந்த டைனசிட்டியும் படிச்சுக்கணும். ப்ளஸ் அதுலேருந்து நீங்கள் ஒரு சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. நான் சோர்ஸ் டு மௌரியன்னா அப்போ அதுக்குள்ளே இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நமக்கு வந்து சண்டே கூட வந்து ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் சீரிஸ் போடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டேட் இல்லை, ஏன்னா வந்து 40 to 45 டேஸ் தான் இருக்குன்னும் போது இது ஃபுல்லு ரிவிஷன் டெஸ்ட்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3வது பாருங்கள், யூனிட் 3 வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாபர் இன்வேஷன்லேருந்து பாபர்லேருந்து ஜஹாங்கீர் வரைக்கும் படிங்க. அந்த பாபர் ஜஹாங்கீர் படிக்கும் போது அட்மினிஸ்ட்ரேஷனையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இவங்களோட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஷாஜஹான்லேருந்து மராத்தாஸோடைய பாஜ்ரா வரைக்கும். ஸோ யூனிட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 to 15 டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இப்படி பிரித்து ஈஸியாக கொடுத்துருக்கோம், ஈஸியாக கவர் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள், டெஸ்ட்டு 7ல் யூனிட் 4ல் யூரோப்பியன்ஸுடைய வருகையும், அதாவது இரட்டையாட்சி வரைக்கும் பெங்காலில் வந்து இரட்டையாட்சி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் டாப்பிக்காக போட்டிருப்போம் 7ஆம் தேதி. ஓகேங்களா? வாரன் ஹேஸ்டிங்லேருந்து ட்ரைபல்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, விவசாயிகள் புரட்சி, பெசன்ஸ் புரட்சி, ட்ரைபல் அவங்களுடைய புரட்சிலாம் நடக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் யூனிட் 4 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9வது டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் 5
கிரேட் ரிவால்ட் ஆஃப் ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி வந்துட்டு டெஸ்ட் 9ஆம் தேதி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதாங்க எஸ்எஸ் ஹிஸ்ட்ரி அகாடமியில் நான் முதலே சொன்ன மாதிரி தான் 2500 வந்து 3000 கொஸ்டின்ஸஸ் வந்து நம்ம போடுவோம். அந்த கொஸ்டின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மேபி கண்டிப்பாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ஒரு 300 to 400 கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்மாக ஒரு 5 கொஸ்டின்ஸாச்சும் வருங்க. அந்த மாடல்லேயாச்சும் 10 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான மார்க்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி யூனிட் 6 and 8 இருக்கும் பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி அதை வந்து ஐஎன்எம் ஆகட்டும் அதுலேருந்து கொஷின்ஸும் நம்ம எடுத்து போடுவோம். உங்களுக்கு வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், அகாடமியில் வந்து உள்ள எஸ்எஸ் அகாடமியில் சேர்ந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவோம், சிலபஸ் சென்ட் பண்ணிடுவோம், ஓஎம்ஆர் சென்ட் பண்ணிடுவோம். அதே போல் சப்போஸ் எங்களால் பிடிஎஃப் சென்ட் பண்ண முடியலனா உங்களுக்கு வந்துட்டு லிங்க்கு சென்ட் பண்ணால் அந்த லிங்க்குள்ளே போனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஷின்ஸ் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கொஷின்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஈவினிங் வந்து ஆன்சர் கீ வந்து விட்டுருவோம். நீங்கள் மார்னிங் வந்துட்டு கொஸ்டினை வந்துட்டு போட்டிங்கன்னா மார்னிங்கில் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணோன்னா ஈவினிங் வந்து நாங்கள் கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ விட்டுருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட்டுக்கானது டிஎன் செட் ஹிஸ்ட்ரியும் வந்து கொடுப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் 8940787647. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள் 10வது டெஸ்ட்டு யூனிட் 5 காந்தியன் எராலேருந்து இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் 1947 வரைக்கும் டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டு வந்து 9/9/2025 நடக்கும். ஸோ டெஸ்ட்டு 11 பாருங்கள், யூனிட் 6 வந்துடும். டெஸ்ட்டு 11ல் இன்டிகிரேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்டு மண்டல் கமிஷன் வரைக்கும். சாரி, இங்கே 2 போட மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து இந்த 2 வந்து உங்களுக்கு எல்லாம் ஐஃபன், நான் பின்னாடி ஐஃபன் போட்டிருக்கேன், முன்னாடி 2ன்னு போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு டாபிக் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்டிகிரேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேருந்துட்டு மண்டல் கமிஷன் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். 12வது டெஸ்ட்டில் யூனிட் 6 கம்ப்ளீட் ஆகும். இந்தியன் ரோல் இன் வேர்ல்டு அஃபேர் டு G20 மாநாடு வரைக்கும் 11/9/2025 கம்ப்ளீட் ஆகும். ஸோ டெஸ்ட்டு 13 பார்த்தீங்கன்னா யூனிட் 7 வந்து இருக்கும். அதாவது தமிழ்நாடுடைய ஜாக்ரஃபிக்கல் ஃபீச்சர்ஸும் அதுக்கப்புறம் டு கலாப்ராஸ் வரைக்கும் வந்து நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் வந்து 50 வினாக்களில் வந்து நாங்கள் கேட்கப்படுவோம். டெஸ்ட்டு 14 பொறுத்த வரைக்கும் யூனிட் 7 அதாவது பல்லவாஸ் ஆஃப் காஞ்சிலேருந்து மார்க்கோபோலோடைய குறிப்புகள் வரைக்கும் வந்துட்டு யூனிட் 7 இருக்கும். அதோட 14வது யூனிட் டெஸ்ட்டு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் 7th யூனிட். ஸோ 13/9/2025 வரைக்கும் இருக்கும். ஸோ 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/16 வந்து யூனிட் 8 கம்ப்ளீட் ஆகும். மாலிக் கஃபூர் இன்வேஷன்லேருந்து தமிழ் ரீஜன் ஆஃப் இயர்லி நேஷனலிஸ்ட் வரைக்கும் 14ஆம் தேதி. காங்கிரஸ்லேருந்து ராஜாஜிலேருந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, எம் இல்லை என், இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரைக்கும் ஒரு டாபிக் கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் யூனிட் டெஸ்ட்டு 17. ஓகேங்களா? யூனிட் 9 பாருங்கள். டெஸ்ட்டு 17 18ல் வந்து யூனிட் 9 கவர் ஆயிரும். 16 17 யூனிட் வந்துட்டு டெஸ்ட்டு நடக்கும் செப்டம்பர் மாதம். ஜாக்ரஃபிக்கல் டிஸ்கவரிஸ்லேருந்து, அதாவது ஜாக்ரஃபிக்கல் டிஸ்கவரிஸ்னால் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா, பேக்வெல் ஆகட்டும், இல்லை வந்து அலெக்சாண்டர் கிராம்பல் ஆகட்டும், இல்லை வந்து ஹார்வே ஆகட்டும், அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஆகட்டும், இந்த மாதிரி வந்துட்டு கண்டுபிடிச்சவங்களுடைய கண்டுபிடிப்புகளும் நெப்போலியன் ரைஸ் ஆஃப், அதாவது நெப்போலியன் போனபர்ட் வரைக்கும் அந்த போர்ஷன் கவர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து டெஸ்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆஃப் நெப்போலியன் போனபர்ட் ஆஃப் த ரெசல்யூஷன் 1830லேருந்து ஃப்ரான்ஸ் 1848 வரைக்கும் ஸோ கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? 16-17 வந்து நடக்கும். ஸோ லாஸ்ட் யூனிட் பாருங்கள் 10வது யூனிட். 9th யூனிட் டு 10th யூனிட் ரொம்ப கம்மி, அதனால் கம்மி தான் கொடுத்துருக்கோம். ஸோ 19th and 20th டேயில் வந்துட்டு யூனிட் 10 வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து யார் வந்துட்டு ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிவார்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். ஸோ வந்து ஹையஸ்ட் மார்க் வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப்லேருந்து நெப்போலியன் 3 வரைக்கும் 18ஆம் தேதி. யூனிட் 10ல் வந்து ஃபைனல் டெஸ்ட் வரைக்கும் வந்து 19ஆம் தேதி நடக்கும். ஸோ ஹாஃப் யூனிட் டெஸ்ட் போகிறோன்னு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, அது வந்து மிக்சட் ஆஃப் டெஸ்ட்டில் வந்துட்டு 22ஆம் தேதி 23ஆம் தேதி 24 25 26 இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து மிக்சட் ஆஃப் டெஸ்ட் நடக்கும். அதாவது 1 2 இந்த ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட, ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் சேர்த்து 50 கொஷின், 3rd 4th சேர்த்து 50 கொஷின், நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3rd 4th சேர்த்து 4th 5th சேர்த்து 5th 6th சேர்த்து 7th 8th 9th 10th. ஸோ உங்களுக்கு வந்து இதுலேயும் எல்லா யூனிட்டும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் 26/9 செப்டம்பர் 26 வரைக்கும் இந்த டெஸ்ட் போகும். ஸோ 29 30 31 32 4 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு போடுவோம். ஸோ அது வந்துட்டு ஒரு நாள் விட்டு தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து படிச்சுட்டு ரொம்ப டெய்லிக்கும் தேவையில்ல. அந்த கேப்பில் உங்களுக்கு எதாவது வந்து நார்மலாக 25 கொஷின்ஸ் டெஸ்ட்டு வந்து நாங்கள் போட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ 27 28 29 1ன்ற டேட் மட்டும் உங்களுக்கு மாறும். ஸோ 27 29 1 31 1 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டேட் மட்டும் மாறும். இதான் நம்ம போட்டிருக்க ஷெடியூல். ஓகேங்களா? இந்த ஷெடியூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதான யூஸ் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இமெயில் உங்களுக்கு ஒர்க் ஆகலான்னு நம்மளோட அகாடமியோடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம்.
ஃபோன் இல்ல, வாட்ஸ்அப் மட்டும். தேங்க் யூ ஹஸ்பண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே நாங்க வந்துட்டு உங்களுக்கு பதில் அளிப்போம். தேங்க் யூ ஹஸ்பண்ட்ஸ்.